ஆனால் நாங்கள் 10 ரூபா உழைச்சாலும் சொந்த ஊர் மாதிரி வரா. சொந்த ஊர் மாதிரி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதான் வந்து அந்த கடற்கரை இருக்கலாம். இந்த வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது வந்து இப்போ ஆக்கள பாவிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது. குடிநீர் இங்கே சரியான பிரச்சனை தான். இங்கேருந்து வேலணைக்கு போய் வேலணையில் கொண்டு வந்து காசு கெடுத்து தான் நாங்கள் எல்லாம் பாவிக்கிறோம். சிவவாசம் 8ஆம் வட்டாரம் புங்குடுதீவு என்றுதான் அதில் வந்து எழுத்துக்கள் பதியப்பட்டுள்ளது. பழைய கோயில் எல்லாம் முடித்து சீமெந்தால் உள்ளதை அடித்து இப்போ ஃபுல்லாக கரைஞ்சல்லால் கட்டுப்படும் ஒரு சிற்ப டிசைன் ஒன்று இதில் போட்டிருக்காங்க. அது இன்னும் சிதைவடையாமல் இருக்குது. இப்பயும் வந்து நல்ல அழகாக இருக்குது. அதை பாருங்க. அதாவது வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து அந்த காத்தவராயனுக்கு வந்து கோயில் இருக்கிறது மிகவும் அரிது. வணக்கம், நான் இப்போ புங்குடுதீவில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்னா புங்குடுதீவுண்ட சில இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். குறிப்பாக வந்து 8ஆம் வட்டாரம் 9ஆம் வட்டாரத்தில் உள்ள பகுதிகளை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாடசாலை வந்து புங்குடுதீவு கமலாம்பிகை கனிஷ்ட மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில் நீங்கள் படிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவங்களை பகிருங்க. நான் என்னென்னா இப்போ புங்குடுதீவு மடத்துவழி என்ற இடத்துல உள்ள அந்த ஞான வைரவர் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதான் வந்து அந்த கடற்கரை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடித்தலுக்கு தேவையான படகுகள் வலைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் அந்த கடல் அட்டை பண்ணைகள் நிறைய இருக்குது. அவங்க தங்குறதுக்கு அந்த பண்ணையில் தங்குறதுக்கான சின்ன சின்ன கொட்டில்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த குறிகட்டுவான் போகிற பிரதான வீதியிலேருந்து திரும்பி இந்த பாதையோட போய் சில இடங்களை வந்து சுற்றி பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாலடைந்த வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டுண்ட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த மதில் இருக்குந்தானே அதுண்ட வந்து அந்த கேட்டுண்ட 2 தூண் மட்டும்தான் இருக்குது. மதிலையும் காணையில் கேட்டையும் காணையில். இந்த வீட்டை கிட்ட போய் பார்ப்போம்பாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கல் அதுகளாலான பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. மிச்ச பகுதிகள் எல்லாம் வந்து காணவில்லை, சிதைவடைஞ்சிட்டு மேபி திருட்டும் போயிருக்கலாம். இந்த வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது வந்து இப்போ ஆக்கள பாவிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடும் இருக்குது பாருங்க. இந்த வீட்டில் ஒரு சிறிய பகுதியை தவிர மிச்சம் எல்லாமே வந்து தரைமட்டமாக உடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஞ்சிய பகுதியில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குண்டா சிவவாசம் 8ஆம் வட்டாரம் புங்குடுதீவு என்றுதான் அதில் வந்து எழுத்துக்கள் பதியப்பட்டுள்ளது. இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தோம்னா இந்த ஒழுங்கை, அதாவது இந்த வீதியின் 2 பக்கங்கள்லையும் நிறைய பாலடைந்த சிதைவடைந்த வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்க அந்த பனமட்டையால் செய்யப்பட்ட வேலிகள். இந்த வேலிகள் எல்லாம் இப்போ இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாண டவுன் அதனை அண்டிய பிரதேசங்கள் எல்லாம் இப்போ ஃபுல்லாக மதில்கள்லாம் வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு சிதைவடைஞ்ச வீட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மதிலில் அத்திவாரம் மட்டும்தான் இருக்குது, மதிலையே காணையில். இதான இந்த வீடு. இந்த வீட்லையும் பார்த்திங்கன்னா சுவர்கள் நிலங்கள் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றையுமே காணையில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின முன்பக்கத்தில் தாமரை அன்னம் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு சிற்ப டிசைன் ஒன்று இதில் போட்டிருக்காங்க. அது இன்னும் சிதைவடையாமல் இருக்குது. இப்பயும் வந்து நல்ல அழகாக இருக்குது. அதை பாருங்கள். இப்போ நான் ஒரு சந்தி ஒன்றுக்கு வந்துட்டேன். அதாவது ஒழுங்கைகள் 3 ஒழுங்கை இதில் பாருங்க. 3 ஒழுங்கைகள் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாட்ட ஒரு சின்ன ஒரு திருவுருவ சிலை ஒன்று இருக்குது. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். புங்குடுதீவு கிழக்கு அருள்மிகு அலைகண்டி பிள்ளையார் தேவஸ்தானம் 8ஆம் வட்டாரத்துக்கு இந்த திசையில் போய் சொல்லியிருக்கு. ஒரு போய் பார்ப்போம். இதில்
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அலைகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டேன். எனக்கு பின்னால் தெரியுது பாருங்க, அதான் அந்த கோயில். கிட்ட போய் பார்ப்போமாங்க. கோயிலின் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அந்த சிலைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மோதகம், தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் ஒரு சிற்பமாக செஞ்சு அதில் வச்சுருக்கிறாங்க. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்துலாம் இருக்குது. நீங்கள் அந்த கடற்கரையை இதில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா வயல்வெளி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகள் உடைக்கிற மாதிரி சத்தம் இல்லை அங்கே இருக்குது. ஏன்னா இந்த கோயிலில் வந்து நான் நினைக்கிறேன் இந்த புனருத்தாரண வேலைகள் செய்ய போகிறாங்க போல நடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கல்லுகள், மண்ணுகள் எல்லாம் பறிச்சு கிடக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பாடசாலை காணப்படுகிறது. இதன் பெயரை வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிக்கல சண்முகானந்தன் மகா வித்தியாலயம் தான் காட்டிச்சு. இந்த பாடசாலை வந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்று தான் அதில் காட்டுது. இந்த பாடசாலையின் கட்டிடங்கள் மற்றது வெளிப்புற இந்த பட்டைகளெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீண்ட நாட்களாக இயங்காத நிலையில் உள்ள ஒரு பாடசாலை மாதிரி தான் கிடக்குது. ஏன் இது இப்படி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்கள் தெரிந்தால் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடசாலைக்கு முன்னுள்ள பாஸ்கெட் பால் கோர்ட். நாங்கள் தொடர்ந்து செல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேனர் இருந்துச்சு. அதில் அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் கோயிலுக்கு இந்த வழியில் செல்லுங்கன்னு ஒரு பேனர் கிடந்துச்சு. அப்போ நாங்கள் இதால் போய் அந்த கோயிலை இருக்கா பார்ப்போம்பாங்க. நான் என்னடா இப்போ அந்த ஐயனாவலடிக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோயிலில் வேலைகள் நடக்குது. கிட்ட போய் பார்ப்போம்பாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நீங்கள் இப்போ இது கோயிலில் வேலை செய்கிறீங்க தானே? இந்த கோயிலில் பெயர் என்னென்ன? ஐயனார் கோயில். இதில் இப்போ என்ன செய்யணும்? இப்போ இந்த பழைய கோயிலை இடித்து என்ன கருங்கலால் கட்டி கொண்டு இருக்கீங்க? பழைய கோயில் எல்லாம் இடித்து சீமெந்தால் உள்ளதை இடித்து இப்போ ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டுப்படுது. இப்போ எவ்வளோ காலமாக நடக்குது இந்த வேலை? இப்போ 2 வருஷமாக நடந்தது. ஓகே. இதுக்கு சுற்றி ஒரு ஆக்களையுமே காணல. இது என்ன ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்? அப்படியே காட்டுக்கல்லேருந்து இல்லை. இப்போ இங்கே இருந்த ஆக்கள் எல்லாம் வெளியால் போயிட்டுனோம். இப்போ நீ திருப்பி இந்த கோயில் கட்டி முடிவு அடைவில் குடியேற்ற போயினோம் ஆக்களை. ஓகே. இன்னும் எவ்வளோ காலத்தில் கட்டி முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 2 வருஷம். 2 வருஷத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிஞ்சது. ஓகே. நாங்கள் இப்போ என்னடா தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த பாதையால் நாங்கள் போனாலும் வந்து அந்த ஐயனா கோயிலுக்கு போகலாம். நாங்கள் என்னடா இப்போ இந்த பாதையெல்லாம் போக போகிறோம். அதாவது இந்த மோட்டர் சைக்கிள் நிற்கிற பாதையெல்லாம் போக போகிறோம். ஆனால் இந்த விடத்தில் பாருங்கள் ஒரு கேணி இருக்குது. இது வந்து அந்த ஐயனார் கோயிலின் கேணியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு வீட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டின் மதில்கள் எல்லாம் வந்து சேதமடையாமல் அப்படியே இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க மரம் வண்டி இருக்குது. இந்த வீட்டின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூப மஹால்ன்று தான் அதில் அவங்க பொறிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா புங்குடுதீவில் உள்ள 9ஆம் வட்டாரத்தில் ஒரு கோயில் முன்னாடி. அந்த கோயிலின் பேர் வந்து ஸ்ரீ பெரிய காத்தவராயன் ஆலயம். அதாவது வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து அந்த காத்தவராயனுக்கு வந்து கோயில் இருக்கிறது மிகவும் அரிது. நான் இங்கே தான் பார்க்குறேன். அது அந்த புங்குடுதீவில் நான் இப்படி ஒரு கோயில் இருக்கிறத பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குளத்தடிக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த குளத்தின் பேர் வந்து பெரிய கிரை குளம். இந்த குளத்துக்கு தான் வந்திருக்கிறேன்னு பாருங்கள்.
இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் இந்த குளத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரோட், அதாவது ஒரு ஒழுங்க மாதிரி உள்ள ஒரு ரோட்டாலாம் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீட்டை தான் காட்ட போகிறேன். இந்த வீட்டுக்கு மரத்திலான ஒரு படலை தான் இருக்குது. மற்ற இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெல்லி மரம் ஒன்று இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா நல்லா சிதவடைஞ்சிட்டு. இந்த வீட்டின் பெயர் என்னென்றால் லக்ஷ்மி வாசம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, இந்த எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியுது பாருங்க. அது வந்து தெங்கத்திடல் விநாயகர் கோயில். அந்த கோயில் அடிக்கு நான் இப்போ வந்துட்டேன். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெங்கந்திடல் இளைஞர் மன்ற தாகசாந்தி நிலையம் காணப்படுது. இது வந்து 1991 கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காலம். இந்த மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற மரங்களுக்கு கீழே தான் இந்த நிழலில் ஒதுங்கி நிற்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? என்ன, நான் அப்போ கந்தனா யுவராசா. நீங்கள் புங்குடுதீவு தான் என்ன பிறந்த வளர்ந்தல? புங்குடுதீவில் இந்த வட்டாரம் நிறைய இருக்கு. முதலாம் வட்டாரத்தில் இருக்கு. இங்கே வந்து சரியான வெயில் மட்ட தண்ணீர் எல்லாம் குடிநீர் எல்லாம் பிரச்சனையும் ஐயா? குடிநீர் இங்கே சரியான பிரச்சனை தான். இங்கேருந்து வேலணைக்கு போய் வேலணையில் கொண்டு வந்து காசு கெடுத்து தான் நாங்கள் எல்லாம் பாவிக்கிறோம். வேலணையில் இருந்தால் நீங்கள் குடி தண்ணி வர்றதோ? ஓ, ஓகே. வேறு ஐயா இப்போ இங்கே நிறைய கோயில்கள் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் அப்படி கோயில்கள் இருக்கோ? ஓ, எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது, வீரபத்திரர் இருக்கிறார். அது எங்கே இருக்கு? வடத்தடியில் இருக்குது. அது அந்த புலிகரி சந்தி அந்த இங்கே நிறுவட்டிலாம். எத்தனையாம் வட்டாரம் ஐயா அது? அது 4ஆம் வட்டாரத்தில். 4ஆம் வட்டாரம். ஓகே ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் வந்து இப்போ கூடுதலாக புங்குடுதீவை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணத்துக்கும் இலங்கை வேறு இடங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் போகிறாங்க. நீங்கள் புங்குடுதீவில் இருக்கணும் விரும்பினதுக்கு என்ன காரணம்? ஐயோ, சுதந்திரம். அப்போ நாங்கள் கஞ்சி குடிச்சு சாப்பிட்டாலும் இஞ்சான்னு இருக்கணும். சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி சொந்த ஊரில் முதல் அந்தளவு போகிற அளவு வசதியும் எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்து நான் ஒரு சின்ன நாட்டுக்கு என்ற 2 பிள்ளைகளை அனுப்புனாங்க. ஒரு 3 நேரத்துக்கு திரும்பி வந்துட்டான் ஒரு கிழமையில். அப்படியான நிலப்பாடு ஐயா. ஆனால் நாங்கள் 10 ரூபா உழைச்சாலும் சொந்த ஊர் மாதிரி வரா. சொந்த ஊர் மாதிரி ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோயில்கள் வந்து புனருத்தாரணம் எல்லாம் செய்கிறாங்க. இங்கே இடமிருந்து போனாங்கள் திருப்பி வர போகிறாங்களா, இல்லாட்டி அவங்க இந்த கோயில் திருவிழா அப்படியான விடயங்களுக்கு வந்துட்டு திரும்பி போயிடுவாங்களா? ஓ, போயிடுவேன். ஆனால் அந்த பராமரிக்கிற வீட்டுக்காரரை பார்க்க சொல்லிட்டு அந்த கோயிலையா? இல்லை, அந்த வீட்டை அவையில் இங்கே வந்து அவையின் சொந்த வீட்டில் இருந்து திருவிழாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போயிடுவேன். அவள் வந்து 10-15 நாள் நிற்பினோம். எங்களோட சொந்த ஊர்களை எல்லாம் பார்த்துட்டு நினைவுகளை மீட்டி பார்த்துட்டு போயிடுவேன். இப்போ எந்தாவது பராமரிக்கிற ஆக்களுக்கு அங்கே எதுவும் 5 பேரை கொடுத்துட்டு போயிடுவேன். சரி ஐயா, நன்றி. வேறு என்ன கேட்க போகிறீங்க? காணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் குடியிருப்பு அதிகமாக உள்ள பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை காணப்படுது. இந்த பாடசாலை என்ற பேர் வந்து புங்குடுதீவு ஸ்ரீ கணேசா மகா வித்தியாலயம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலையரங்கம் காணப்படுது. இந்த கலையரங்கத்தின் பேர் வந்து அம்பலவாணர் கலையரங்கம். அப்படியே தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று காணப்படுது. இந்த ஆலமரத்தின் வேரை பாருங்க, என்னென்னா கீழே ஏதோ சிமெந்து கட்டு இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிமெந்து கட்டையெல்லாம் உடைச்சு அந்த வேரை பரப்பி இந்த ஆலமரம் பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.